India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். பிரமாதம் உமேஷ் சார், கலக்கிட்டீங்க, அற்புதம், சூப்பர். இப்போ நீங்கள் உமேஷ் சாரோட கவிதையை கேட்டிருப்பீங்க. இப்போ நண்பர்களே இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. இப்போ அடுத்தது இளைய கவிஞர் காவியாச்சி பேச போகிறாங்க. நம்ம மந்திரி சாருக்கு ரொம்பவே பிடிச்ச கவிஞர் அவங்க. காவியா மேடம், உங்களை நான் இந்த மேடைக்கு வரவேற்கிறேன். கை தட்டுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க உங்க எல்லாருக்குமே என்னோட பணிவான அன்பான வணக்கங்கள். அப்புறம் மந்திரி சார் ஸ்ரீ, அப்புறம் விக்ரம் பிரசாத் சிங் அவர்கிட்ட நான் அனுமதி கேட்டுக்கிறேன் என்னோட கதையை சொல்றதுக்கு. இது ஒரு காதல் கவிதை, அதைத்தான் நான் இப்ப சொல்ல போறேன். முகம் கழுவ எனக்கு மனம் வரவில்லை, அவன் என்னை கட்டி அணைத்து முத்தமிட்டதால் என் மனசுக்குள்ள சிறகடிக்கும் பட்டாம் பூச்சி, சிறகடிக்கும் சத்தம் என் மனசில் கேக்குது. முகம் கழுவ எனக்கு மனம் வரவில்லை, சிறகடிக்கும் சத்தம் என் மனசில் கேக்குது. அடேங்கப்பா, பிரமாதம், ரொம்ப பிரமாதம். ரொம்ப நன்றி. என் இதயத்தின் கோவிலுக்குள் அவன் உருவத்தை நான் செதுக்கினேன். இதயம் ஒவ்வொரு முறை துடிக்கும் போது அவன் நெருக்கத்தை நான் உணர்ந்தேன். அவன் என்னை முத்தமிட்டு சென்றான், அதனால் முகம் கழுவ மனம் வரவில்லை. நீ மறந்து வாழ்கிறேன், நான் நினைத்தால் கூட. நான் நினைத்தால் கூட மந்திரி சார், அவங்களுக்கு திடீர்னு என்ன சார் ஆச்சு? அவங்க எங்க ஓடி போறாங்க? அவளுக்கு ஆஸ்மா பிரச்சனை இருக்கும் போல இருக்கு. வாழ்த்துக்கள் சார், நீங்க அப்பாவாக போறீங்க. இந்த பாருங்க, இன்னைக்கு ப்ரோக்ராம் இதோட முடிஞ்சிருச்சு. நன்றி, வணக்கம். மந்திரி சார், இன்னைக்கு ப்ரோக்ராம் அந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்கா இல்ல. திடீர்னு நீங்க ஏன் இந்த ப்ரோக்ராம் நிறுத்திட்டீங்க? அது வந்து பாருங்க, ஒரு சின்ன எமர்ஜென்சி. அதான் இந்த ப்ரோக்ராமை இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். வர்ற சண்டே நாம இந்த கவிதா சம்மேளனத்தை வச்சுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு இந்த பார்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்கு. இப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறது இந்த ப்ரோக்ராம் தான் நினைக்கிறேன். தேர்தல் வேற நெருங்கி வந்துட்டு இருக்குப்பா. போங்க, போய் அந்த வேலையை பாருங்க. சரியா? போய் அந்த வேலையெல்லாம் பாருங்க. உங்க விருப்பப்படியே செய்யறேன் சார். கிளம்புறேன். சரி. சோ இப்போ நீங்க எல்லாரும் கிளம்புங்க. மேடம், காஃபி. சாவித்ரி, வைத்தியமா உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? நீ வா ஆதி. அக்கா, உங்க வாழ்க்கையில ஒரு பூகம்பம் வரப்போகுது. உன் மாமாவோட வப்பாட்டி அம்மாவாக போற அதானே? உனக்கு அது தெரிஞ்சு போச்சா?
எனக்கு இந்த விஷயம் எப்பவோ தெரிஞ்சு போச்சு. எப்ப அவ என் புருஷன் வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சாலும் அன்னைக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா அப்படிலாம் நடக்க நான் விட மாட்டேன், விடவே மாட்டேன். இத பாரு சாவித்ரி, நீ இப்படி டிராமா எல்லாம் போடாத. நான் டிராமா போடுறேனா? நானா டிராமா போடுறேன்? அத நீங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க நடிப்பை பார்த்தா எல்லாருமே ஏமாந்து போயிடுவாங்க. நீங்க அந்த பொண்ணு கூட சேர்ந்து உங்க விருப்பப்படி நீங்க நடந்துகிட்டு இருந்தீங்க. நானும் எதுவும் சொல்லல, நான் என் வாயை மூடிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அந்த எல்லையெல்லாம் மீறிட்டீங்க. இன்னொரு பொண்ணு வந்து என் புருஷனோட குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நல்லா கேட்டுக்கோங்க, எனக்கு நடந்த எல்லா அநியாயத்தையும் நான் தாங்கிக்கிட்டேன். ஆனா என் புள்ள விஷயத்துல இல்ல, அப்படி நடக்க நான் விட மாட்டேன். தேவையில்லாதத பேசி என்ன டார்ச்சர் பண்ணாத. எனக்கு தெரியும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அப்படியா? ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா, அதாவது உங்க பொண்டாட்டி நான் உயிரோட இருக்கும் போதே நீங்க வேற ஒரு பொண்ணை கல்யாணமே பண்ணிக்காம உங்க குழந்தைய அவ சுமக்கிறான்னு தெரிஞ்சா உங்களுக்கு ஒரு ஓட்டு கூட கிடைக்காது. போதும், கொஞ்சம் உளராம இருக்கியா? என்ன பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ என் பொண்டாட்டி, அந்த நினைப்போட நடந்துக்கோ. நான் ஒவ்வொரு வேலையும் உன்கிட்ட கேட்டுதான் செய்யணுங்கிற அவசியம் இல்ல. அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வராது. முன்னா அந்த காவியாவுக்கு உடனடியா ட்ரீட்மெண்ட் ஏதாவது கொடுத்தாகணும். அட என்னக்கா நீங்க, காவியாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக முதல்ல மாமாக்கு கொடுங்க. என்ன சொல்ற? அதாவது அக்கா, மாமாவை நைஸாக பேசி கைக்குள்ள போட்டுக்கோங்க. காவியா, இப்ப நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இப்ப இந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வரக்கூடாது. சோ எனக்காக நீ அபர்ஷன் பண்ணித்தான் ஆகணும். நான் சொல்றது உனக்கு புரியுதா? சாரிங்க, நான் இப்பவே இதை க்ளீன் பண்ணிடுறேன். காவியா, நான் சொன்னதை செய்வியா? நான் ஏன் சொல்றேன்னு புரிஞ்சதுல? ஆமா, நீங்க சொல்றதை நான் கேட்டேன். ஒரு குழந்தை இந்த உலகத்துல வரதுக்குள்ள நீங்க கொலை பண்றதுக்கு உத்தரவு போட்டிருக்கீங்க. காவியா, இப்ப இருக்கிற நேரத்தையும் நிலைமையும் புரிஞ்சுக்க. இந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வராம இருக்கிறது தான் நல்லது. ஆனா நான் என் குழந்தைய என்னைக்குமே சாக விட மாட்டேன். தேவையில்லாம முட்டாள்தனமா அடம் பிடிச்சிட்டு இருக்காத. எது உண்மையோ அதை தான் நான் பேசிட்டு இருக்கேன். நான் கவிதை எழுதுருவேன், உணர்வுகளை மறுக்க மாட்டேன். யாரோ ஒரு குழந்தைக்கு ஏதாவது லேசா அடிபட்டுட்டா கூட என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. ஆனா நீங்க என்னோட குழந்தையவே நீங்க குத்தி கொலை சொல்லி உத்தரவு போடுறீங்க. காவியா, உனக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். என் முன்னாடி யாரு பிடிவாதம் பிடிச்சாலும் எனக்கு அது பிடிக்காது. இத பாரு, நான் உன்னை ரொம்ப விரும்புறேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நீ எத்தனை குழந்தை வேணா பெத்துக்க. ஆனா இப்ப இது வேண்டாம். தேர்தலுக்கு முன்னாடி அப்படி எதுவும் நடக்க கூடாது. புரிஞ்சதா? சரி, நான் கிளம்புறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் சொன்னதுதான். இந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வரவே கூடாது. அதுதான் அந்த குழந்தையோட விதி. நீங்க எப்படி சொல்றீங்க? இது நம்மளோட குழந்தை. நீங்க எதுக்காக இதை கொல்லணும்னு நினைக்கிறீங்க? இந்த குழந்தை வேணும்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க? உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நான் உங்க காலில் கூட விழுந்து கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த குழந்தைய பெத்துக்க எனக்கு அனுமதி கொடுங்க. தயவு செஞ்சு கொண்டுடாதீங்க. காவியா, நீ என்ன புலம்புனாலும் அது நடக்காது. தள்ளிப்போ. இதெல்லாம் நீங்க வந்துட்டீங்களா? உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? எவ்வளவு லேட் பண்ணிட்டீங்க? அட என்ன இது, இன்னைக்கு சூரியன் கிழக்குல இருந்து இல்ல
மேற்குல இருந்து உதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீ சந்தோஷமா இருக்க போல இருக்க. சுமிதாக்கா, நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? என்னோட எல்லா சந்தோஷமும் ஒரே நிமிஷத்துல துக்கமா மாறிடுச்சு. ப்ளீஸ் நீங்க சீக்கிரமா வந்துருங்க. ஓகே காவ்யா, நான் சீக்கிரம் வந்துடுறேன். அக்கா யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு. நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். முன்னானா நீங்களா? அதுவும் இந்த நேரத்துல? மாமா உன்னை செக்அப் பண்ண சொன்னாரு. டாக்டர் வாங்க. ஆனா நீங்க இப்ப எங்க போறீங்க? எனக்கு இப்ப எந்த செக்கப்பும் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. உட்காருங்க. இங்க பாருங்க, நான் ஆல்ரெடி டாக்டர் கிட்ட காமிச்சிட்டேன். எனக்கு எந்த செக்கப்பும் தேவை கிடையாது. எனக்கு தெரியும் நீங்க எல்லாரும் சேர்ந்து குழந்தைய கொலை பண்றீங்க. அப்படி எல்லாம் நடக்க நான் விட மாட்டேன். இங்க பாருங்க, இன்னைக்கு கூட உங்க மனைவியோட அழகும் இளமையும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுமா. அவளை நல்லா பிடிச்சுக்கோங்க. இந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் பிடிவாதம் பிடிக்க மாட்டான். நம்ம வேலையும் ஈஸியா முடிஞ்சிரும். வேண்டாம், தயவு செஞ்சு நான் உங்க கால்ல விழுந்து அசையாத. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க என்னோட புருஷன், அப்புறம் நான் உங்களோட மனைவி. ஐயோ, கிச்சு போட்டாதீங்க. ஐயோ, எனக்கு கூச்சமா இருக்கு. விடுங்க. ஐயோ, என்ன சிரிக்க வச்சு கொண்டுடுவீங்க போல இருக்கே. ஐயோ, விடுங்க. நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? கேளு. நான் ஒருத்தி இருக்கும்போது நீங்க எதுக்காக அந்த பொண்ணை தேடி போனீங்க? அப்படி அவகிட்ட என்னதான் இருக்கு? என்கிட்ட இல்லாதது அவகிட்ட என்ன இருக்கு? வாசனை. அந்த வாசனை தான் என்ன அவளுக்கு அடிமையாக்குச்சு. அப்படி ஒரு வாசனைய நான் அனுபவிச்சதே இல்லை. காவியா கிட்ட அப்படி ஒரு வாசனை இருக்கு. ஆனா உன்கிட்ட அது இல்ல. புரிஞ்சிருச்சா டாக்டர்? ஆமா. மந்திரி சார் கிட்ட சொல்லுங்க, வேலை முடிஞ்சிடுச்சு. காவ்யா, நீ இந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட முதல்ல சொல்லல? அக்கா, அதுக்கு டைமே கிடைக்கல. இந்த பிரச்சனை என்னால சரி பண்ண முடியல. இப்பதான் எனக்கு ஒரு புதுசா வேலை கிடைச்சிருக்கு. நான் ஒரு பெரிய கவிஞர், இங்க யாருக்குமே தெரியாது. அக்கா எனக்கு ஒரு நிறைய உதவி பண்ணிருக்காரு. என்ன ரொம்ப நேசிச்சாரு, என்ன நல்லா பாத்துக்கிட்டாரு. ஆனா எனக்குமே அவரோட பேரை எனக்கு தந்ததே இல்ல. அவரோட மனைவி என்ன ஏத்துக்கவே இல்ல. அப்புறம் என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்க அந்த கருவை இறக்கமே இல்லாம கலைச்சிட்டாரு. காவ்யா, கொஞ்சம் அமைதியாயிரு. எது நடந்துச்சோ அது சரிதான் நினைச்சுக்கோ. நீதான் பைத்தியம் மாதிரி நடந்திருப்ப. அட, கல்யாணம் ஆகாம அம்மாவாகலான்னு எப்படி இந்த மாதிரி நினைக்கலாம்? அவர்தான் கால் பண்றாரு. ஹலோ. எப்படி இருக்க காவியா? நல்லா இருக்க. உன்னைதான் நான் நினைச்சிட்டே இருந்தேன். அப்போ
ஆப்போசிஷன் பார்ட்டி 2 நாளா ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் என்னால உன்னை பார்க்க வர முடியல. எனக்கு நீங்க செஞ்ச கொடுமை இருக்கு பாருங்க. தயவு செஞ்சு இனிமே நீங்க என்ன சந்திக்க வரவே வராதீங்க. இனிமே உங்ககிட்ட பேச விரும்பவே இல்ல. இனிமே உங்களுக்கும் எனக்கும் இனிமே எந்த உறவும் இல்ல. என்ன மறந்துருங்க. உங்களுக்கும் எனக்கும் இப்படி ஒரு உறவு இருந்ததே நீங்க மொத்தமா மறந்துருங்க. நடந்த எல்லாத்தையுமே ஒரு கெட்ட கனவு நினைச்சு மறந்துருங்க. நானும் மறந்துடுறேன். இதோட நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடலாம். என்ன கவி எப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? உனக்கு அங்க பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்லையே? ஹலோ ஹலோ காவியா, நீ அவசரப்பட்டு அவரை இப்படி எடுத்தெறிஞ்சு பேசிருக்க கூடாது. அந்த ஆள் சரியான பைத்தியம்மா. ஒருவேளை அவரு ஒன்னு ஏதாவது டார்ச்சர் பண்ணிட்டாருன்னா? இல்லக்கா, இதுக்கு மேல அவனால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. வீரன் விக்ரம் பிரதாப் சிங்ங்கிறது என் பேர். நான் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிச்சாலும் சரி, அதை நானே என் கையால முடிச்சு வச்சிருவேன். நீ என்னை விட்டு எங்கேயும் விலகி போக முடியாது காவியா. போகவும் விட மாட்டேன். குடி குடிடா, கொஞ்சம் தான் இருக்கு, குடி. ஆதி, எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன்பா. வெரி குட். நல்லா இருக்கியா? ஓகே. என்னங்க, எங்க போறீங்க? எங்க கூட கொஞ்ச நேரமாவது வீட்ல இருங்களே. சாவித்ரி, முக்கியமான வேலை இருக்கு, நான் போய் தான் ஆகணும். அப்புறம் ராத்திரி சாப்பாட்டுக்கு நீ எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம், சரியா? பைடா செல்லம். பாய் அப்பா. சொல்லுங்கக்கா. உங்க மாமாவை கண்காணிச்சுக்கிட்டே இரு. சரிக்கா. நீங்கள் இங்கே இருங்க. சொல்லு முன்னா. அக்கா, நீங்க சந்தேகப்பட்டது சரிதான். மாமா இந்த பொண்ணு வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. அட கடவுளே, அந்த பிசாசு அப்படி என்னதான் மந்திரம் போட்டு வச்சிருக்கா? காவியா, இவங்க என்னோட அக்கா. வணக்கங்க. வணக்கம். வணக்கம். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இனிமே என் தங்கச்சியை டார்ச்சர் பண்ணாம விட்டுருங்க. என்ன காவியா, உன் அக்கா இப்படி எல்லாம் பேசுறாங்க? நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். அதான் இவங்க பேசுனதுக்கெல்லாம் பொறுமையா இருந்தேன். உன் அக்கா கிட்ட எங்க இருந்து வெளியே போக சொல்லு. எனக்கு உங்ககிட்ட தனியா பேசணும். அக்கா, நீங்க வெளியே போங்க. எனக்கு ஒன்றும் ஆகாது. சரிம்மா. காவியா, கொஞ்சம் உட்காரு. காவியா, அது எனக்கும் குழந்தை தானே. முதல்ல நீ என்ன மன்னிச்சிடு. நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன் காவியா. ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. ஒருவேளை நான் இந்த எலெக்ஷன்ல மட்டும் ஜெயிக்கலன்னா ஒட்டுமொத்த பவரும் விட்டு போயிடும். நான் மட்டும் பவர்ல இருந்தேன்னா உனக்கும் அது பெனிஃபிட் தானே. ஃப்ளைட்ல நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போலாம். ஒரே ஒரு கால் பண்ணா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உடனே உன் கால் எடுத்து பேசுவா. இத பாரு காவியா, நான் உன் மேல என் உயிரையே வச்சிருக்க. இத பாரு, இந்த எலெக்ஷன் மட்டும் முடியட்டும். முடிஞ்சதும் நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். உன் மேல சத்தியம். என்னோட நிலைமையை நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ காவியா. மறுபடியும் இந்த மாதிரி பண்ண மாட்டீங்கல்ல? நம்ம இப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொறுமையா இரு. எலெக்ஷன் முடிஞ்சதும் பண்ணிக்கலாம்.
டோன்ட் வரி. நீங்க பாருங்க, எனக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு உங்க மனைவி குழந்தைய பத்தில எந்த கவலையுமே கிடையாது. நீங்க அவங்களே சந்தோஷமா வச்சுக்கோங்க. எனக்கு என்ன, நான் எங்க வேணாலும் இருந்துக்குவேன். நீங்க உங்களோட பேரை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. அவ்வளவுதானே? அவ்வளவுதான் விஷயமா? அவ்வளவுதானே? இந்த சின்ன விஷயத்துக்காகவா நீ என்கிட்ட இப்படி தயங்கி தயங்கி பேசின காவியா? என் பேர் என்ன? மொத்தமா என்னையே தந்தது. காவியா, இனிமே என் செல்லத்தோட கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. எங்க என்ன பார்த்து சிரி பார்க்கலாம். I love you. I love you too. மோப்பம் பிடிக்கிற வாசனைய மோந்து பாக்குறேன். அவளோட இந்த வாசனை தான் உங்ககிட்ட இருந்து என்ன பிரிச்சு வச்சிருக்கு. சரிம்மா காவியா, நான் கிளம்புறேன். இருங்கக்கா, நான் உங்களை ஸ்டேஷன் வரைக்கும் ட்ராப் பண்ணிடுறேன். அதெல்லாம் வேண்டாம், நானே போய்க்கிறேன். நீ கவனமாயிரு என்ன. டோன்ட் வரி அக்கா, இப்போ நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு மறக்காம கால் பண்ணுங்க. ஓகே. ஜாக்கிரதையா இரு. சரி, கிளம்புறேன். இந்தாங்க. இன்னைக்கு என்ன நாள்னு ஞாபகம் இருக்கா? என்ன நாள்? இன்னியோட நம்மளுக்கு கல்யாணமாகி 12 வருஷம் ஆகுது. நம்ம கல்யாணம் முடிஞ்சு 12 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா. அப்படின்னா இன்னைக்கு நம்ம வெட்டிங் ஆனிவர்சரியில அப்படின்னா ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு அரேஞ்ச் பண்ணு. நல்லா செலிப்ரேட் பண்ணு. பார்ட்டி மியூசிக்னு கலக்கு. கண்டிப்பா. இன்னைக்கு மட்டும் நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. சீக்கிரம் வந்துடுறேன். வரட்டா? போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் நேத்து ராத்திரி நீ ஏதாவது என்கிட்ட சொன்னியா? நேத்து ராத்திரி இல்லையே, நான் ஒன்னும் சொல்லலையே. நேத்து ராத்திரி நீங்க கொஞ்சம் ஓவரா குடிச்சிட்டு வந்திருந்தீங்க. சரி, போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். மகேஷ், மேடம், நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சாருக்காக நீங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவீங்க? நீங்க சொன்னீங்கன்னா சாப்பாட பரிமாறவா? வேண்டாம், நீ போய் வேலையை பாரு. மம்மி, அப்பா எப்போ வருவாரு? அப்பா சீக்கிரம் வந்துருவாரு கண்ணா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு அப்பா வரும்போது உனக்கு நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வருவாரு. இது சாவித்திரி வேற. பேசாம சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். The number you are trying to call is currently switched off. Please try again later. அவர் ஏன் இப்படி எல்லாம் பண்றாரு? அவர் ஏன் என்கிட்ட இப்படி
அக்கா 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 சொன்னா கேளு. கொஞ்சம் பொறுமையா இரு. நான் எல்லாத்தையும் சரி பண்றேன். இல்ல முன்னா, இனி எதுவும் சரியாகாது. இல்ல நான் சரி பண்றேன். என்னோட வாழ்க்கைய வீணா போச்சு. டார்லிங் வா. இந்த மாதிரி நான் போதையில் இருக்கும்போது உன்னோட கவிதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சொல்ல, ஏதாவது ஒரு கவிதை சொல்லு. எனக்கு வசந்த காலம் பிடிக்காது, ஆனா என் காதலனை பிடிச்சிருக்கு. எந்த ஒரு மாதமும் எந்த ஒரு கிளைமேட்டும், அது பகலா இருந்தாலும் சரி இரவா இருந்தாலும் சரி. சொல்லிட்டாரு. ஏன் நிப்பாட்டிட்டா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பேசுற ஒவ்வொரு விஷயமும் பழக்கமும். அவரு பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பழக்கமும் அது பிரமாதம். அது நல்ல பழக்கமோ கெட்ட பழக்கமோ? எங்க அப்பா என்ன கவிதை சொன்ன? இன்னும் சொல்லிக்கிட்டே இரு. எவ்வளவு நேரமா நான் தவிச்சு போயிருக்கேன். எவ்வளவு நேரமா நான் தவிச்சு போயிருக்கேன். அப்புறம் எவ்வளவு நேரமா நான் தவிச்சு போயிருக்கேன். காத்திருந்து காத்திருந்து கண்கள் பூத்துருச்சு. சீக்கிரமா என்ன கூப்பிட்டுட்டு அந்த நிலவுக்கு போயிடலாம். காத்திருந்து காத்திருந்து கண்கள் பூத்துருச்சு. அதோட இந்த காதல்லாம் பிடிச்சிருக்கு. அடங்கப்பா பிரமாதம். என்ன கவிதை! எனக்கு தெரியும் எலெக்ஷன் வந்தாலே நிறைய பணம் செலவாகுன்னு. நான் கண்டிப்பா செலவு பண்ணுவேன். முதல்ல நீங்க நான் நிக்கிற தொகுதிக்கு போய் பாருங்க. ஜனங்களை பார்த்து பேசுங்க. என்னை பத்தி நிறைய எடுத்து சொல்லுங்க. அப்புறமா நான் நேர்ல வரேன். ஓகே? நீ இங்கேயே நில்லு. நான் போய் மாமாட்ட பேசிட்டு வரேன். இல்ல, நான் சொல்றத கேளு. நானே போய் பேசுறேன். அட நீ முதல்ல விடு, நான் போய் பேசிட்டு வரேன். ஆனா முன்னா மாமா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். அப்படியா? உனக்கும் என்கிட்ட பேசுறதுக்கு விஷயங்கள் இருக்கா? சொல்லு, என்ன பேசணும்? மாமா, நீங்க பண்றதெல்லாம் சரியில்லை. எது? நான் பண்றது சரியில்லையா? யாருக்கிட்ட என்ன பேசுற? எனக்கு தெரியும்டா. என் மச்சான்னு உன்னை வீட்டுல தங்க வச்ச பாரு, அது நான் செஞ்ச தப்பு. நீங்க என் அக்கா விஷயத்துல சீட்டிங் பண்றீங்க. ஒன்னும் இல்லாத அந்த பொண்ணுக்காக. வாய மூடு. ஒரு வார்த்தை பேசக்கூடாது. எனக்கு நீ அட்வைஸ் பண்றியா? எது சரி தப்புன்னு சொல்றியா? சரிடா, என்னடா பண்ணுவ நீ? உன்னால என்ன பண்ண முடியும்? மாமா, அது உங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. நீங்க என் அக்காவோட புருஷன். ஆனா அந்த காவியாவை நான் போட்டு தள்ளிடுவேன். அப்படியா? காவியாவை போட்டு தள்ளிடுவியா? பெல்ட்ட கட்டு. கழுட்றா. இல்ல வேண்டாம். ஏய், வாய மூடு. அங்கே நிக்கணும், அசைய கூடாது. அவ்வளவு தைரியமா? இல்ல வேணாம் மாமா, தெரியாம சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. சொன்னா கேளுங்க மாமா, இனிமே பண்ண மாட்டேன். என்ன காரியம் பண்றீங்க? ஏய், வாய மூடு. நீ பேசாத. மாமா, மாமா மன்னிச்சிடுங்க. தள்ளி போடா. மாமா, இனிமே சொல்ல மாட்டேன். மாமா என்ன மன்னிச்சிடுங்க. வாய மூடு. நீயும் உன் அக்காவும் என்னால தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல எனக்கு அட்வைஸ் பண்ற அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்ன, அப்புறம் நீ இந்த வீட்டுல இருக்க முடியாது. உன் அக்கா கூட பேச முடியாது. புரிஞ்சதா? முன்னா, முன்னா, ஐயோ, எங்க அடிபட்டுச்சு சொல்லு முன்னா. ஐயோ, ரொம்ப வலிக்குதா? ஐயோ முன்னா, என் தம்பியை எப்படி போட்டு அடிச்சிருக்காரு பாரு. எந்த காவியாக்காக என் தம்பி மேல கைய வச்சாரோ அதுக்காக அவ கண்ணீர் வடிச்சே ஆகணும். சொல்லு சாவித்ரி. என்னது? அடேங்கப்பா, இன்னைக்கு சுமங்கலி பூஜையா? அப்ப கரெக்ட் டைமுக்கு வந்துடுறேன். சொல்லு டார்லிங். எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடந்துரும்ல? நான் எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்களுக்காக விரதம் இருக்கணும்னு. நல்ல விஷயம்தான். நம்ம
பிரீத்தை நம்ம எப்பவும் ஃபாலோ பண்ணணும் டார்லிங். நான் கரெக்ட் டைமுக்கு வந்துடுறேன். ஓகே, டோன்ட் வரி. சாவித்ரி, சொல்லு. நீங்க எங்க இருக்கீங்க? இன்னைக்கு சுமங்கலி பூஜை சொன்னேன்ல. எனக்கு தெரியும். எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் முக்கியமான மீட்டிங் இருக்கு. நான் வரதுக்கு லேட் ஆகும். நீ ஒண்ணு பண்ணு, என்னோட போட்டோவை பார்த்து விரதத்தை முடிச்சுக்கோ, சரியா? என்ன இன்னைக்கு கூட ஆபீஸா? ஆனா இன்னைக்கு மாமாவோட ஆபீஸ் லீவ் ஆச்சு. டார்லிங், ஓ டார்லிங், எங்கம்மா போயிட்ட? வா 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 வா. முதல்ல நான் தான் உனக்கு ஊட்டி விடுவேன். வாயத்துற. இப்ப நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன். பிரம்மன் உன்னை எவ்வளவு அழகா படைச்சிருக்கான் தெரியுமா? உன்னோட இந்த கூந்தல் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. உன்னோட இந்த உதடுகளும் ரொம்ப அழகா இருக்கு. பிரமாதம். அப்ப நீங்க சொன்ன மீட்டிங் இதுதானா? அப்ப இதுதான் உங்க வீடு, இதுதான் உங்க ஆபீஸா? தாலி கட்டின பொண்டாட்டிய வீட்டுல சோறு தண்ணி இல்லாம அனாத மாதிரி காத்திருக்க வச்சுட்டு இவ கூட ஜாலியா இருக்கீங்களா? சாவித்ரி, தள்ளுடா. என்ன? எவ்வளவு தைரியம் இருந்தா அவளை கை நீட்டி அடிச்சிருப்ப. விரதத்தை முடிக்கணும்ல, விரதத்தை முடிக்கணும்ல. இந்த பாரு, நல்லா பாரு, என் முகத்தை நல்லா பாரு. என்ன விடுங்க, விடுங்க. இந்த ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்க என்ன காரியம் பண்றீங்க? தயவு செஞ்சு அப்படி எல்லாம் பண்ணாதீங்க. மாமா, இந்த பாரு, உன் விரதம் முடிஞ்சிருச்சுல, இப்ப வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போய் எனக்காக வெயிட் பண்ணு, நான் வரேன். என்னடி பாக்குற? என்ன எரிக்கிற மாதிரி பாக்குற? போடி, போ. சொல்லு முன்னா. அக்கா, நான் அந்த டாக்டரை பார்த்து பேசிட்டு தான் வந்திருக்கேன். அவ மறுபடியும் பிரெக்னண்டா இருக்கா. அநேகமா அவ இந்த விஷயத்த மாமாட்ட சொல்ல போல இருக்கு. அவ பயப்படுறா. போன தடவை மாமா அவளை அபாசன் பண்ண வச்சிட்டார்ல. அக்கா, இதான் நல்ல சான்ஸ். மாமாவை அவளுக்கு எதிராக திருப்பி விட்டுறலாம். இல்ல முன்னா, நீ எதுவுமே சொல்லக்கூடாது. நாளைக்கு காலையில எல்லாத்தையும் பேப்பர் சொல்லும். நெஞ்சில குத்துன மாதிரி வலி இருக்கும்போது அந்த ஆளு தானா என்ன தேடி வருவான் பாரு. என்னாச்சுங்க? நியூஸ் நீங்க படிச்சிட்டீங்களா? நான் இந்த பத்திரிக்கைக்காரனை சும்மா விட மாட்டேன். சும்மா கோவப்படாதீங்க. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்கிட்ட இன்னொரு நியூஸ் ரெடியா இருக்கு. வெளிவந்த ஒரே நியூஸ் என்னன்னா, உங்களுக்கும் அவளுக்கும் தொடர்பு இருக்குங்கிறது மட்டும்தான். அடுத்த நியூஸ் என்ன தெரியுமா? அந்த பொண்ணு உங்க குழந்தைக்கு அம்மா வாங்க போறாங்கிறதுதான். அப்பதான் அடுத்த தடவை உங்களுக்கு டிக்கெட்டும் கிடைக்காது, சேரும் கிடைக்காது.
காவியா, நீ அந்த விஷயத்தை ஏன் மறைச்ச? அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்ல வேண்டாமா? ஆமா, எனக்கு பயமா இருந்துச்சு. ஏன்னா நீங்க மறுபடியும் ஆனா அந்த குழந்தை எதுவுமே நடக்காது. இல்லனா நான் வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன். இந்த தடவை யாராவது என்ன பிரஷர் கொடுத்தாங்க, அப்புறம் எல்லா விஷயத்தையும் மீடியா முன்னாடி போட்டு உடைச்சு. முதல்ல நான் சொல்ற விஷயத்தை கொஞ்சம் கேள. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த குழந்தை இந்த உலகத்துக்கு கண்டிப்பா வரும். எலெக்ஷனுக்கு முன்னாடியே நம்ம கல்யாணமும் பண்ணிக்கலாம். கல்யாணமா? ஆனா ஜனங்க கிட்ட அந்த விஷயத்தை எலெக்ஷனுக்கு அப்புறமா நாம சொல்லிக்கலாம். நிஜமாவா? ஆமா, சத்தியமா. ஹலோ ஹலோ, நான் எஸ்பிஐ சேனல்ல இருந்து பேசுறேன். சரி சொல்லுங்க. எங்க சேனல்ல ஒரு கவிதை சொல்ற ப்ரோகிராமுக்காக உங்களை இன்வைட் பண்ணலாம்னு இருக்கோம். கண்டிப்பா நாங்க வரேங்க. மேடம், உங்களுடைய லேட்டஸ்ட் கவிதையோட வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு இமெயில் அனுப்பி வைங்க. உடனே அனுப்புங்க. சரி, கண்டிப்பா அதை நான் உங்களுக்கு அனுப்பி வச்சிடுறேன். ரொம்ப நன்றி. यार को मैंने सर पर बैठा कर रखा है, इश्क में मैंने खुद को लुटा कर रखा है, यार को मैंने सर पर बैठा कर रखा है, उनकी गलियों में मेरा जाना मना, उनकी गलियों में मेरा जाना मना, उनकी गलियों में मेरा जाना मना, जिसको मैंने दिल में बसा के रखा है, यार को मैंने सर पर बैठा के रखा है, जान जाए तो जाए उसके दर पर, जान जाए तो जाए, जान जाए तो जाए उनके दर पर, என் மாமாவோட குழந்தைக்கு நீ அம்மாவாவியா? என் அக்கா குடும்பத்தையே நாசம் பண்றியா? என்னோட மாமாவை நீ ரொம்ப நேசிக்கிறல்ல? உனக்கு ஒன்று தெரியுமா? உன்னை போட்டு தொல்லை யார் சொல்லி அனுப்புனா தெரியுமா? என்னோட மாமா தாண்டி, மந்திரி VM விக்ரம் சிங் தான். என்னோட அக்கா சாவித்ரி சிங் கொல்லணும்னு நினச்சிருந்தா உன்னை நான் எப்போவோ கொண்டு இருப்பேன். ஆனால் இந்த நல்ல காரியம் இன்னைக்கு தான் என் கையால் நடக்கணும்னு எழுதியிருக்கு. குட் பை. அக்கா, வேலை முடிஞ்சிருச்சு. நான் சொல்றத கேளு, சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு. உனக்காகவே நான் ஸ்பெஷலா ஸ்வீட் செஞ்சு வச்சிருக்கேன். நான் இப்போ வந்துடுறேன் அக்கா. வா மகேஷ். உங்களை பாராட்டியே ஆகணுங்க. உங்களோட அரசியல் யுக்தியையும் பாராட்டுறேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு டாடி? அது இதுக்கு மேல இந்த கதையை உன் அம்மா உங்ககிட்ட சொல்லுவாங்க. என்ன ஷர்மா, திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கீங்க? நாங்க உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம்.
நான் யாரு, என் பவர் என்னன்னு தெரியும்ல. இது சிஎம் சாரோட ஆர்டர். உங்களையும் உங்க மனைவியும் உங்க மச்சானையும் அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் காவியா கிட்ட இருந்து ஒரு வீடியோ கிடைச்சிருக்கு. அதுல எல்லாமே தெளிவா சொல்லியிருக்கு. அந்த வீடியோவை சிஎம் சார் ஏற்கனவே பார்த்துட்டாரு. இந்தா உன்னுடைய அரெஸ்ட் வாரண்ட். ஏடா என் தங்கச்சியை கொன்னு சொல்லு, எதுக்காக கொன்னு? குப்பையில கடக்கிறதெல்லாம் எடுத்து என் தலை மேல கிரீடமா வச்சுக்க முடியாது. அவ என்னோட வெப்பாட்டியா இருந்தா அது உண்மைதான். ஆனா அவ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணா. அது மட்டும் இல்லாம என் குடும்பத்துக்கு அவமானத்தை தேடி கொடுக்க பார்த்தா. அதனால தான் நான் அவளை. நிஜமாவா? ஆமாமா, சத்தியமா. இப்ப கூட உங்களுக்கு விஷயம் புரியல. இப்ப எனக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிடுச்சு. இப்ப அந்த நியூஸ் ஒரே ஒரு பேப்பர்ல தான் வந்திருக்கு. இதை நான் எப்படியாவது சமாளிச்சிடுவேன். ஆனா அவ பிரெக்னண்டா இருக்கிற நியூஸ் வெளியே வந்துடுச்சுன்னா என் அரசியல் வாழ்க்கை மண்ணோட மண்ணா போயிடும். அப்ப அவ கதையை முடிச்சிருங்க. ஒன்னா சொல்லுங்க மாமா. துப்பாக்கி இருக்கா? ஆமா இருக்கு. நீ உன் கூட மகேஷையும் கூட்டிட்டு போ. போய் அந்த காவியாவை மேலோகத்துக்கு அனுப்பி வச்சிடு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாத்தையும் நான் மாத்திக்கிறேன். அவ கர்ப்பமா இருந்த விஷயம் இந்த வெளி உலகத்துக்கு தெரியவே கூடாது. சரிங்க மாமா. நீ என்னோட தங்கச்சி வாழ்க்கையை மட்டும் நாசம் பண்ணலடா, உன்னோட இந்த அருமையான மனைவியோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்ட. அப்புறம் உன் குழந்தையோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்ட. உன் குடும்பத்தையும் நாசம் பண்ணிட்ட. இப்போ ஜெயிலுக்கு போறது நீ மட்டும் இல்ல, உன் மனைவி, உன்னோட இந்த மச்சான். வாயா, மத்தவங்க எல்லாரையும் போய் அரெஸ்ட் பண்ணுங்க. வேண்டாம், என்ன விட்டுருங்க. போலாம், வாடா. நான் இனிமே என் குழந்தை இருக்க மாட்டா. என்ன விட்டுருங்க, சொன்னா